ஸோ ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு என்ன பண்ணுற விளாக்ஸ். நம்ம விளாகில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்ன இது? ஸோ ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ ஒழுங்கு அப்படி அடிச்சு கேமரா. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, என்ன பண்ணல, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம். அப்படின்னு ப்ரெக்னென்ட் ஆயிடல. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன விளாக்னா, ஒன் டே எஸ் ஏ ப்ரெக்னென்ட் உமன். சாரி, நான் வந்து ஒன் டே எஸ் ஏ ப்ரெக்னென்ட் பாய். தெரியுதுங்களா? ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பேன். இது யார் மாதிரியும் துன்புறுத்தும் நோக்கம் இல்லை, ஜஸ்ட்டே ஒரு விழிப்புணர்வு. கரெக்டு, பையன் பாயிண்டை பிடிச்சிட்டான். ஸோ அது ஒரு விழிப்புணர்வு கண்டென்ட் போகிறதா. ப்ரெக்னென்ட் உமன் அவங்க வந்து இந்த மாதிரி வயிற்றில் ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா அந்த அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, எப்படியெல்லாம் அவங்களோட அது என்னது அவங்களுடைய அந்த சிரமங்களை நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்படி வேலை பார்த்தா எப்படி இருக்கும், வெளியே நடந்தால் எப்படி இருக்கும். அதான் டெடிகேட் டு எவரி ஹியூமன். இது இந்த காணொலியை நான் எல்லா பெண்களுக்கும் தாய்லாந்து இல்லை, தாயாக மாறும் எல்லா பெண்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். அது என்னது இல்லை சொல்லி மை பேபி லாஸ்ட்ல இல்லை பேபி. எங்க ஒப்பம் மோனே வாடா, எங்க ஒப்பம் மோனே வா. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரெக்னன்சி ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட் ஆகிடும். சரி, ஓகே, சரி. கிளிக் நம்பர் 1. ஸ்கூலில் கூட இது வேற மாதிரி பண்ணுறேன். போஸ்ட் நம்பர் 1. ஸோ நான் கைஸ் போஸ்ட் நம்பர் 2 அந்த அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. சத்தியமா பார்த்துட்டு போட்டோம். எனக்கு திருப்ப போல சும்மா அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, வாழ்க்கையில இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கடா. உங்க வாழ்க்கையை நீ தான் தேடணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன பேசுவாங்க தெரிஞ்சு கருத்து. டேய், ஒரு பொண்ணு மாதிரி போசுங்களா, அப்படி ட்ராலி ஃபார்வர்ட். ஆமாம், இப்போ வந்து இது நான் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன இதுக்கு இப்படி வயிற்றில் பிள்ளை ப்ரெக்னென்ட் என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்குன்னு நீ சொல்லு பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பெண்களுக்கு. ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து சொல்லவா இல்லை வரிசையாக சொல்ல, அப்படியே வரிசையாக ஷார்ட்டாக சொல்லு. அதாவது ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து சொல்லணும்னா, ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொன்னதுன்னா ஒரு 3 மாதம் அவள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். 3 மாதம் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த கரு வந்து கொஞ்சம் கட்டி பிடிச்சி உருவாகும். அந்த டைமில் வந்து ஃப்ரூட்ஸு நிறைய சாப்பிடணும், காய்கறி சாப்பிடலாம், தண்ணி வகை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டைமில் எடுக்கக்கூடாதுன்னு வந்து பப்பைக்காய், அன்னாசி பழம், ஊறுகாய் எடுத்துக்கூடாது. தர்பூசணி எடுத்துக்கலாம், அது தாகத்துக்கு தண்ணி. அப்புறம் இந்த 3 மாதம் முடியறது வரைக்கும் இனிப்பு அதிகம் எடுத்துக்கூடாது, கார வகைகள்லாம் அதிகம் எடுத்துக்கூடாது. ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கார வகைகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நிறைய வைட்டமின்ஸ் எடுத்துக்கலாம். கீரை எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. மீன் நல்லா சாப்பிட்டுக்கலாம், முள் இல்லாத மீன் பார்த்து சாப்பிட்டுக்கலாம். மெயின் வந்து கீரை. அப்புறம் வைட்டமின்ஸ்னு சொல்லும்போது பேரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா இதுவும் தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அது வந்து அந்த பிள்ளைக்கு நல்லது, அந்த தாய்க்கு நல்லது. அப்புறம் 5 மாதத்துக்கு மேலே 7 மாதத்துலேருந்து கொஞ்சம் அசைவு இருக்கும்னா சின்ன சின்ன வேலைகள் பார்க்கலாம். 4வது மாதம் ஸ்டார்ட் ஆனாலே சின்ன சின்ன வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இது எத்தனாவது மாதம்? இது இப்போ ஒரு 7 மாதம் முடிஞ்சு 8 அந்த மாதிரி இருக்கு.
அதாவது தண்ணி நம்ம எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம உடம்புக்கு நல்லது, அந்த பிள்ளைய வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பிள்ளைக்கு சுவாசம் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி அதிகம் இருந்துச்சுன்னு சொன்னால். கர்ப்பப்பைக்குள்ளாடி தண்ணி அதிகம் இருந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைக்கு மூச்சு விட்டு கை கால் அசைச்சு இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போது இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நம்ம துணி வைக்க முடியுமா, இப்படி நார்மல் போல் நம்மளால் குனிஞ்சு நிமிடம் துணி வைக்க முடியுமா இல்லை முடியாதா, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணுமா, இப்படி எங்கள் அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நான் அவங்க காலேஜ் யூனிஃபார்ம் அது அப்படியே இதே சாக்கை துவைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு சண்டே இல்லை, இன்னும் துவைக்க வேண்டாம். இந்த என்ன விஷயம்னா இப்போ என்னன்னா, இப்போ டீசென்சியாக இருக்கிறதுக்கான சட்டி எடுக்கல. ஐயோ டக்குன்னு முடிறேன். இங்க பாரு, டக்குன்னு முடினா இங்கே பாரு, வயிற்ற நான் பார்க்கண்டாமா. டக்குன்னு முடி, டக்குன்னு முடினா அவ்வளோதான். சோப்பே போடல, சும்மா கைக்கும் காலருக்கு மட்டும்தான் போட்டேன். கண்ணில் தெரிஞ்சு உங்களுக்காக நான் கண்ணில் சோப்பு தண்ணி எல்லாம் வாங்கி கஷ்டப்படுறேன். மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 555 நம்ம 555 மாறிட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரில சப்ஸ்கிரைப் டு இப்போ பட்டு இப்போ இதில் பட்டு நெஞ்சில் பட்டு உங்களுக்கு வலிக்குதுல, குனிஞ்சு பார்க்கும்போது வலிக்குது. உண்மையில அவங்க துணி துவைக்க மாட்டாங்களோ. ஸோ நம்ம வந்து 3 துணி துவைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கு மூச்சு வாங்குதுன்னா வயிற்றுல வெயிட்டை கட்டிட்டு நம்ம துவைக்கும் போது இறைக்கும் போது மூச்சு வாங்குது. நான் சும்மா பண்ணாலே வயிறாடு. இதில் வேற முன்னாடி இடிச்சிருச்சு. கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி துணி வைக்கிறதா இருந்தால் துணி துவைக்காதீங்க மேக்சிமம். ஏன்னா வயிறு தட்டுதில்ல. எனக்கு 2 வாட்டி தட்டுச்சு. அது நம்ம குனிய முடியல. இதில் வேற துணியை முக்கிய எடுக்கணும். என் புருஷனை கூப்பிட அவர் வந்து என்ன உண்மையில கமெண்ட்ல கேவலமாக கழுவி நிறைய பேர் ஊற்ற போகிறானுங்க. கண்டிப்பாக என்ன நிறைய பசங்க எப்படி என்ன கண்டிப்பாக கழுவி ஊற்றுவானு கேவலமாக. உண்மைதான் இல்லை? உண்மைதானே? நீ சொல்லு பார்ப்போம். ஏன்னா இப்படின்னு கேட்பானுங்க. இதுக்கு யார் காரணம்னு கேட்டு கலாய்ப்பானுங்க. நீ யார் என்ன பண்ணான்னு கலாய்ப்பானுங்க. நல்லா அசிங்கமாக எப்படியும் உடக்குவானுங்க. சரி விடுங்க மக்களே, அவனுங்க கிடக்குறானுங்க. இது நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு பிடிச்சிருக்கா, அடுத்தவங்க என்ன சொல்லலாம் காதில் ஏற்றிக்கூடாது. அவன் சொல்லிட்டு போயிட்டு அவன் அந்த இடத்துல இருப்பான். நமக்கு என்ன தோணும் அதை பண்ணிட்டு எடுத்து போயிட்டே இருக்கணும். புரியுதா? கருத்து வேற இருக்கு இல்லை, உங்களுக்காக தான், நமக்காக. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, நல்லதா யோசிங்க. ஒன்று தோணுன உடனே பண்ணாதீங்க. ஒன்று தோணுதுன்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நல்லதா, அது எதில் போய் முடியும், எதனால முடியும், எந்த விளைவில் போய் சந்திக்கணும், அப்படி யோசிச்சு பண்ணுங்க. சரியா? இப்போவே தூத்து பிறக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. என்ன இனி வெளியே வர போகிறேன்னு தெரியல. சீக்கிரம் வெளியே வந்துடு. சரியா? நல்லதா நார்மல் டெலிவரியா சிசேரியன் இல்லாமல் சீக்கிரம் வெளியே வந்துடு. சரியா? நீ பையனாக போனான்லாம் தெரியல. சரியா? நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னா நான் சொல்லவில்லை. உன் விருப்பம் இருந்தாலும் நான் அதுக்கு கரெக்டாக இருப்பேன். சீக்கிரம் வெளியே வந்து இந்த சொசைட்டியை விட சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நீ கொஞ்சம் ஒன்றால் வாழ முடியாது. அதனால் சீக்கிரம் வெளியே வந்துடு. சரியா? சீக்கிரம் வெளியே வந்து நல்ல ஒரு ஹியூமன் பீங்காக உங்களுக்கு இருக்கணும். சரியா? Five minutes later. நம்ம டெலிவரி முடிஞ்சு இதான் நம்ம குழந்தை திங்க போகிறோம். ஸோ குழந்தை சாப்பிட போகிறோம். நீங்கள் இது வந்து வல்காரிசமோ அப்படி என்னடா சிலவங்கெல்லாம் குழந்தை வயிற்றுல இருக்கவங்கலாம் பார்த்தா அவ்வளோ தமாசை தோணுது அப்படிலாம் நினைப்பாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால நம்ம ஆரம்பத்தை டிஸ்க்ளைமர் சொன்ன போல தான். இது வந்து ஒரு காமெடி கண்டென்ட்டும் ஒரு விழிப்புணர்வு கண்டென்ட்டும். விழிப்புணர்னா பொண்ணுங்க என்ன மாதிரி டைமில் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி விதத்தில் சஃபர் ஆகுறாங்க, என்னென்ன வேலை பண்ணுறாங்க, அவங்க நம்ம டெய்லி ரொட்டீன் அப்படியே வேலை நடக்கும். ஸோ அதில் நம்ம குறிப்பிட்டு பிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். மெயினாக பசங்க என்ன எப்படி எடுத்துக்க போகிறானுங்க, என்னென்ன மெத்தடில் எடுக்க போகிறானுங்க, எப்படி உடக்க போகிறானுங்க, கலாய்க்க போகிறானுங்கன்னு தெரியல.
மெயினாக என்ன எப்படியும் களி கலாச்சாரம் பெண்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்குன்னு பசங்க மோசம் கிடையாது. நீ இந்த கண்ணனில் பொன் மனசை பிடிச்சிட்டேன். அந்த பாட்டு வேற பசங்க நீங்கள் எத்தனை பேர் என்ன உழக்க போகிறீங்க, கலாய்க்க போகிறீங்க, என்ன கடை என்னென்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரில, எப்படி டபுள் மீனிங்லாம் 18+ எப்படி உடக்க போகிறீங்கன்னு தெரில. ஸோ உங்களுக்கும் இது ஒரு காமெடி கண்டாக பாருங்கள், கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு போங்க. ஸோ நம்ம இதோட சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் முதல்ல. நல்லா இருக்குது. தண்ணியோட கன்சிஸ்டன்சி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சிஸ்டன்சி லைட்டாக நல்லா இருக்குது. சுகர் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ இதோட கண்ணை முடிச்சுக்கலாம் சரியா. ஸோ see you, டாட்டா, பாய்.